ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நாம இன்னைக்கு சேனலுக்காக புதுசா ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கு. மேக்னு சொல்லி ஒரு பிராண்டு. ஏன் அந்த மைக் என்ன வாங்கினதுல இருந்தே மைக் நோண்டிக்கிட்டே இருக்க? மைக் வாங்கிட்டோம்ல யூடியூப் சேனலுக்கு. இனிமேட்டு நாம தான் மைக் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். மைக்கு ப்ளூடூத் ஹெட்போனு பாட்டு கேட்டு வண்டி ஓட்டலாம். அப்படி மைக்கே நீங்க தான். மைக்கே நாங்க தான். மைக்கே நாங்க வாங்கியாச்சு. ரெண்டு மைக் வேற. ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர். நாங்கதான் இனிமே எல்லா மைக்கும் போட்டுவோம். வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். நாம தான் நம்ம வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே கண்டென்ட்டே இல்லாத வீடியோ எல்லாம் வரும். சும்மா இவனுக்கு இழுத்து பிடிக்கும். நாமதான் சோத்து காத்தினால இருக்குமோ. அவனை வச்சு ஒருத்தன் வீடியோ போட்டு அவன் போடுறதே ரொம்ப கொடூரமா இருக்கு. அவனை வச்சு ஒருத்தன் வீடியோ போட்டுட்டு இருக்கான்ல, அவனு கொடூரம்னு நம்ம சொல்ல முடியாது. அவனோட நாலேஜுக்கு அவனுக்கு அது பண்றது சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் தப்பு. அதுக்கு யாரும் நம்ம முடியும். இப்ப நம்ம பண்றது நமக்கு சரி. நாமளும் அந்த மாதிரிதான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம போட்டு இருந்திருக்கணும். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகும். நாம கண்டிப்பா நாமளும் வீடியோ போட்டுதான் நம்மளும் நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து 2 பேர் வந்துருப்பாங்க. நேரம் நாம எதுவும் பண்றதுல விட்டுட்டோம். கேஷுவலா பாத்துல இன்னும் கொஞ்சம் பைக் வாங்கியாச்சு. பாருங்க. அப்புறம் இன்னொருத்தன் யாரு எல்லாத்தையும் திட்டிட்டு இருப்பானே, ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இங்க தாண்டா வந்துட்டேன். இங்க வந்துட்டேன், வந்து முடிஞ்ச வாங்கடா, ஒத்தி கட்டி வாங்கினாரு. அவங்க பாரு, செம்ம கண்டடிச்சு, செம்ம பிளானு. அதனால தெளிவா தெரிஞ்சதான் போடுறான். எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவன் வீடு காலி பண்றது டெவலப் ஆகிற வைக்கலாம். எதையோ ஒண்ணு பேசி எதையோ ஒண்ணு பண்ணிட்டு நாம தான் வந்து அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நாம வந்து சங்கர் ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து இப்படி எடுக்கணும், இங்க ஷார்ட் வைக்கணும், இங்க கட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நாம தான் ஓவரா ஒண்ணுமே இல்ல. வீடியோ எடுத்து எவ்வளவு வீடியோ நம்ம போன்ல இருக்கு தெரியுமா? வால்பாறை போனதெல்லாம் எடுத்து போட்டு எவ்வளவு வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இது நல்லா ஒரு வாரம் எடுக்கலையோன்னு நாங்களே நினைச்சுக்கிட்டு எவ்வளவு வீடியோ எடிட் பண்ணாமலே கிடக்குது. ஆனா நாங்க எடுத்த வீடியோ விட நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அது இன்னும் எடுத்த வீடியோ இவ்வளவு பெட்டரா இருக்கு. ஆனா நாங்க வந்து இதுவே சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க யாரும் அந்த வீடியோ எடிட் பண்ணாமலே இருக்கு. வால்பாறை போனது, தனுஷ்கோடி போனது, ராமேஸ்வரம். அது இல்லாம ஒரு பேர் இருந்தது, கேமரா முன்னாடி பேசுற இது. அது எல்லாத்தையும் இருந்ததுனால அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருந்ததுனால நாங்க அதை பண்ணாம விட்டோம். ஸோ அதை எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்றேன். பல வீடியோ தான் இல்ல அப்லோட் பண்ணோம். எடிட்லாம் இல்ல, மறுபடியும் வால்பாறை போறோம். மறுபடியுமே ஃப்ரெஷ்ஷாவே எடுக்கலாம் இல்லையா? இப்ப இருக்கிற இந்த எக்கனாமிக் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பழசையா கூட எடுத்து போடுவோம். அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட இன்னொரு வாட்டி போய்க்கு வேணா சொல்றேன். புதுசாவே எடுக்கணுங்கிறியா? இல்ல புதுசாவே எடுத்து எவ்வளவு ஆகும் போகுது? 1000 ரூபா ஆகும். பஸ்ல போறதுதான். பஸ்ல போறது 1000 ரூபா. ரொம்ப பட்ஜெட்லயே போயிட்டு வரலாம். ரொம்ப சிம்பிள். சேலத்துல இருக்கவங்க நிஜமா ஈஸியா போலாம். இங்க பஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரே வால்பாறைக்கே பஸ். ஒரே பஸ்ல போலான்னு இருக்கிறாங்க. போய் பார்க்கணும். ஒரே பஸ்ல ஏறியாவது ஒரு ட்ரிப் போயிட்டு சும்மா ஒரு ட்ரிப் சுத்திட்டு வரலாம். அது என்னமோ வால்பாறை வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் பிளேஸ் மாதிரி. எங்களுக்கு ஏற்காடு போற மாதிரி வால்பாறை போறதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா. வால்பாறை ரொம்ப ஏற்காடு போய் கூட ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாஸ்டா வேலைக்கு போனதோட சரி ஏற்காடு போறதே இல்லை. அடிக்கடி ஏற்காடு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால ஏற்காடே எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. நாளைக்கும் ஏற்காடு போகணும். நாளைக்கு ஏற்காடா நம்ம அடுத்த வாரத்துல போற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, இது ஒரு கண்டென்ட் பாத்துக்கோங்க. இது இப்போ பேசி ஒரு வீடியோ போடுங்க.